சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. ஏவா வேலுவின் கஜானா பறிமுதல். அல்ல அல்ல பணம். கடந்த திமுக ஆட்சியின் போது கரூரில் சாலை அமைக்காமல் 3.23 கோடி மோசடியில் ஈடுபட்ட வழக்கு விசாரணைக்கு ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்த நிலையில் திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு விசாரணைக்கு ஆஜராகியிருக்கார். கடந்த திமுக ஆட்சி காலத்தின் போது கரூரில் சாலை பணியை மேற்கொள்ளாமல் ரூபாய் 3.23 கோடி மோசடி நடந்திருப்பதா குற்றச்சாட்டு இருந்தது. இது தொடர்பாக திருவண்ணாமலை தொகுதி எம்எல்ஏவும் திமுக முன்னாள் அமைச்சருமான ஏவா வேலு மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர்கள் 9 பேர் உட்பட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சாங்க. இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஏவாவேலுவின் வீடு உட்பட 20 இடங்களில் நடந்த ஜூன் 25ஆம் தேதி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சோதனையின் போது பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இது தொடர்பாக விளக்கம் அளிக்க வேண்டும் என கூறி கடந்த ஜூலை 3ஆம் தேதி நேரில் ஆஜராக ஏவாவேலுவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. ஆனால் அந்த தினத்தில் உடல் நல குறைவால் சிங்கப்பூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதனால நேரில் ஆஜராவதில் விலக்கு அளிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இதனையடுத்து ஏவாவேலுவுக்கு எதிராக லஞ்ச ஒழிப்புத்துறை லுக் அவுட் நோட்டீஸும் பிறப்பித்தது. மேலும் இந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் எனவும் லஞ்ச ஒழிப்புத்துறை பிறப்பித்த லுக் அவுட் நோட்டீஸை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏவாவேலு மனு தாக்கல் செஞ்சிருந்தார். இந்த மனு விசாரணையின் போது இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று நிபந்தனை விதித்து லுக் அவுட் நோட்டீஸுக்கு நீதிமன்றம் தடை விதித்தது. வழக்கை ரத்து செய்ய கோரிய ஏவாவேலுவின் மனு ஜூலை 27ஆம் தேதிக்கு பதிலளிக்க வேண்டும் என லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டாங்க. இந்நிலையில் நீதிமன்றம் நிபந்தனை விதிக்கப்பட்டதை அடுத்து முன்னாள் அமைச்சர் ஏவாவேலு சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்தில் ஆஜரானார். காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை என 5 மணி நேரம் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இது குறித்து ஏவாவேலு செய்தியாளர்களிடம் சொன்னபோது சென்னை உயர்நீதிமன்றம் ஜூலை 15ஆம் தேதி அன்று காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நேற்று முந்தைய தினம் இன்று ஆஜராகும்படி கடிதம் கொடுத்தாங்க. இன்று காலை 11 மணி முதல் 5 மணி நேர விசாரணை நடத்தப்பட்டது. பல்வேறு கேள்விகளை அவர்கள் கேட்டாங்க. விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்துள்ளேன். கேள்விகள் அனைத்திற்கும் உரிய உண்மையான பதில்களை அளிச்சிருக்கிறேன். எனது பதில் 100% உண்மை. அதில் எந்தவித கலப்படமும் இல்லை. காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு அளிச்சிருக்கிறேன். விசாரணைக்கு மீண்டும் அழைத்தா வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. நான் எந்தவித குற்றமும் செய்யவில்லை. அரசாங்கம் திட்டமிட்டு என்னை இதில் இழுத்திருக்கிறாங்க. நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதால இதற்கு மேல் எதுவும் சொல்ல முடியாது. 28ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு வர இருக்கு. இவர்கள் எல்லாம் அம்பு எழுதவர்கள் எங்கோ இருக்கிறார்கள். காவல்துறை மீது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. விசாரணைக்கு அழைத்தால் மீண்டும் வருவேன் என சொல்லியிருந்தார். ஆனால் ஏவாவேலுவிலிருந்து அவர் வீட்டில் ரைடு நடத்திய போது கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் ரொக்க பணம் கைப்பற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து அவரது பண்ணை வீட்டில் மூட்டை மூட்டையாக பணங்களை பதுக்கி வைத்திருந்தார். கிட்டத்தட்ட திமுகவின் கஜானாவே ஏவாவேலுதான் என தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இதனால் எப்படியாவது ஏவாவேலுவுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்ட வேண்டும் என விஜய் அவர்கள் தற்போது தீவிரமாக அமலாக்கத்துறை மூலம் இறங்கியிருக்கிறார். ஏவாவேலு மருத்துவமனையில் சிங்கப்பூரில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். விஜய் அவர்கள் கரூரில் ஏவாவேலுவை பற்றி பேசிய மறுநாளே அவர் தமிழகம் வந்துவிட்டார். மேலும் தொடர்ந்து அவரது பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்ய நீதிமன்றத்திற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கடிதங்களையும் கொடுத்திருக்கிறாங்க. ஏவாவேலு அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தபொழுது சாலை போட்டதாக கூறி சுமார் 7 கோடி வரைக்கும் முறைகேடு செஞ்சார். அது மட்டுமில்லாமல் திருவண்ணாமலையில் அவரது வளர்ச்சி அசுர வேகத்தில் இருந்ததாகவும், சாதாரணமான ஒரு ரிக்ஷா டிரைவராக இருந்து பின்பு ஆயில் மெக்கானிக்காக இருந்தவர் எப்படி இவ்வளவு கோடி சொத்துக்களுக்கு அதிபதி ஆனார்
ஏவாவேலுவுக்கு பங்களா வீடுகள் என்று சொகுசாக வாழக்கூடியதற்கு பணம் எங்கிருந்து வந்தது? மேலும் ஏவாவேலு அவர்களது கஜானா பற்றிய தகவல்களும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருந்த அருண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு தற்போது கிடைத்ததால் அவர் சரியாக ஆக்ஷன் எடுக்கவில்லை. காரணம், அருண் ஐபிஎஸ் திமுகவுக்கு இணக்கமாக செயல்பட்டதுதான். அதனால்தான் அவரது பதவியையும் பறித்து தற்போது அந்த இடத்தில் வேறு ஒரு ஐபிஎஸ்ஐ நியமனம் செய்திருக்கிறார் விஜய். இதனால் யாரும் சட்டத்தின் முன் தப்பிக்க முடியாது. ஏவாவேலு அவர்களது நிலைமையும் அதுதான். ஏவாவேலு அவர்கள் தற்போது கஜானா முழுவதும் பறிமுதல் செய்து அவரது பாஸ்போர்ட்டை முடக்கி நிச்சயமாக திமுகவின் நிலைமை தலைகீழாக மாறும். அடுத்த 20 ஆண்டுகள் திமுக ஆட்சி அதிகாரத்திற்கே வர முடியாது. ஒவ்வொரு தேர்தலிலும் சுமார் 2000 கோடி வரை செலவு செய்ய திமுகவிற்கு பணம் கொடுப்பதை ஏவாவேலு அவர்கள் கிட்டத்தட்ட 20,000 கோடிக்கு மேலாக அவர்களிடம் சொத்துக்கள் இருக்கிறது. ஏவாவேலு தமிழ்நாட்டில் தற்போது திமுகவின் குபேரனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இவ்வளவு சலுகைகள் திமுக கொடுக்கிறது என்றால் திமுகவுக்கு ஏவாவேலு அவர்கள் எவ்வாறு தங்களது பணிகளை செய்து வருகிறார்? தற்போது 7 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி இல்லாமல் போட்டியிட்டால் தோல்வி உறுதிதான். திமுகவின் வேட்பாளர்கள் பணத்தை மக்களிடம் கொடுத்து இயக்க தயாராக இல்லாத காரணத்தினால் திமுகவின் கட்சி நிதியை தான் பணம் கொடுக்க முன்வர வேண்டும். ஆனால் கட்சி பணத்தை திமுக செலவு செய்யாது. ஏவாவேலு போன்றவர்களிடமிருந்துதான் பணங்களையும் பெறும். தற்போது ஏவாவேலு அவர்களது கஜானா முழுவதும் பறிமுதல் செய்யப்பட்டு யார் யாருக்கு எவ்வளவு கோடிகள் கொடுக்கப்பட்டது, மேலும் அதில் சபரீசன், உதயநிதி அவர்களது பெயர்கள் இடம்பெற்றுள்ளதா என்பதை தீவிர விசாரணையும் நடத்த முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார். இதனால் நிச்சயமாக ஏவாவேலு அவர்கள் கொடுக்கும் வாக்குமூலம் அடிப்படையில் சில வாரங்களில் கூண்டோடு சிறையில் அடைக்கப்படுவது உறுதிதான் என தகவல்கள் கிடைச்சிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் ஏவாவேலு அவர்களது முழு கஜானாவையும் கைப்பற்றும் போது அதில் அல்ல கட்டுக்கட்டான பணங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் ஏவாவேலுவின் கஜானாவையும் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கைப்பற்ற உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இது மிக பெரும் அளவில் சிக்கலை திமுகவில் வருகிற நாட்களில் சந்திக்க நேரிடும். திமுக இதுவரை அல்லாத ஒரு தோல்வியே முதல்வர் விஜய் அவர்களிடம் தோல்வியை சந்தித்திருக்கிறது. தொடர்ந்து ஏவாவேலு போன்றவர்களின் பணத்தை வைத்து சட்டத்திற்கு விரோதமான பணப்பரிவர்த்தனை செய்து திமுக வசமாக தாவேகாவிடம் சிக்கியுள்ளது. தாவேகா தற்போது அடுத்த கட்ட நடவடிக்கை, தவறு செய்த எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி அவர்கள் சட்டத்தின் முன் கண்டிப்பாக நிற்க வைக்கப்படுவார்கள். கூடிய விரைவில் ஏவாவேலுவும் சட்டத்தின் முன் நிறுத்தி அவருக்கு எதிரான ஸ்ட்ராங்கான ஆதாரங்களை கலெக்ட் செய்து கண்டிப்பாக அவர் சிறையில் அடைக்கப்படுவார் என்கின்ற உறுதியான தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கு.